தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாமே செம்ம வைப்ல இருப்பாங்க. 1984 பிப்ரவரி மாசம் வெற்றி அப்படின்ற ஒரு படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான ஒரு நடிகர் அப்படியே அங்கிருந்து 40 வருஷம் கழிச்சு அதே பிப்ரவரி மாசம் அதே வெற்றி அப்படின்ற ஒரு பேரோட முழு நேர அரசியல்ல இறங்கியிருக்காரு. இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு இவர் மேல விமர்சனம் வச்ச ஊடகங்கள் எல்லாமே நேத்து இவரோட வலைதள பக்கத்துல இவர் எப்ப அவரோட கட்சி பேரை அறிவிப்பார் அப்படின்னு காத்திருந்தாங்க. நடிகர் விஜய ஒரு நடிகரா பிடிக்குமோ இல்ல வருங்காலத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரா உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னா தெரியாது. ஆனா விஜய் அவர்கள்ட்ட நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா கத்துக்கணுங்க. நம்ம மேல எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும், நம்மள எவ்வளவு இழிவா பேசினாலும், நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, நம்மளோட இலக்கு என்ன? நம்ம லைஃப் வெற்றி நம்ம கையில. அதுக்கு நம்ம தான் உழைக்கணும் அப்படின்னு எதை பத்தியுமே காதல வாங்காம நேரா அவரோட பாதையில மட்டுமே போய் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராகவும் அதோட அடுத்த கட்டமா ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அரசியல் தலைவராகவும் வந்திருக்காரு. ஸோ அந்த தன்னம்பிக்கையை கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நம்மலாம் கத்துக்கணுங்க. ஃபைனலி தளபதி விஜய் அவர்கள் அவரோட கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் டிவிகே. ஸோ இந்த கட்சி பேரை கேட்ட உடனே உங்களோட கருத்து, உங்க மைண்டுக்கு வந்த தாட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்னப்பா, இதுக்கப்புறம் விஜய் ரசிகர்லாம் கையில பிடிக்கவே முடியாது. தளபதி விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரோட நோக்கம் என்ன, அதெல்லாம் பின்னாடி வர வீடியோவில் பேசுவோம். இது இப்ப எனக்கு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்ப்பா அப்படின்னு தோணுது அவருடைய ரசிகர்களுக்கு. இது வரைக்கும் நீங்க ஒரு நடிகருக்கு ரசிகரா மட்டுமே இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு தலைவனுக்கு அவருடைய கட்சியில வந்து நீங்க ஒரு தொண்டராகவோ உறுப்பினராகவோ இல்ல கடைக்கோடி தொண்டனாகவோ இருக்க போறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த கட்சி பேரையும் அந்த தலைவரையும் சேர்த்து தான் பாதிக்கின்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வலைத்தளங்கள்லாம் வந்து எந்த ஒரு கோட்பாடும் இல்லாம எந்த ஒரு வரைமுறையுமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தீங்க. ஆனா இனிமே எந்த ஒரு நடிகர் ரசிகரையும் தரைக்குறைவா பேசுறது, தாழ்வா பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் முழுக்க முழுக்க பண்ணாம தவிர்த்துருங்க. அவங்க உங்களை பேசினாலுமே ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணுங்க. முடியலையே அதை விட்டு ஒதுங்கி வந்துடுங்க. ஏன்னா இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் செஞ்ச செயலா இருக்கட்டும் இல்ல அவருடைய ரசிகர்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இவர் விஜய் வந்து அரசியல் நோக்கத்துக்காக பண்றாருங்க, அரசியல்ல வரதுக்காக தான் அவர் ரசிகர்கள் இப்பெல்லாம் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இதுக்கப்புறம் நீங்க பண்ணும் சிதோறும் ஒரு சிறு செயல் தவறா முடியும் பட்சத்தில் தளபதி விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, தலைமை சரியில்லை, அவர் தொண்டர்களை நல்வழிப்படுத்த முடியல அப்படின்னு முழுக்க முழுக்க அரசியலா மட்டுமே பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க சரியா இருந்துக்கோங்கள் அப்படிங்கிறது தளபதி விஜய் ரசிகர்களுக்கு, தளபதி விஜயின் தீவிர ரசிகர்னா நான் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். தளபதி விஜய் அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கையில ஒரு 2 விஷயம் நான் ரொம்ப டீட்டெயிலா நோட் பண்ணதுங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்கு, இதை முதல்ல மாற்றணும். 2, ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த 2 விஷயமும் இந்த வெள்ளை பேப்பர்ல வெறும் அறிக்கையா மட்டுமே இல்லாம செயல்படுத்த முயற்சி பண்ணாவே மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் தளபதி விஜய்க்கு. அது அறிக்கையா மட்டும் இருக்க வேணாம், அது ஆட்சிக்கு வந்தாலும் இல்லைனாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அதற்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து தளபதி விஜய் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம், இந்த படம் மட்டும்தான், இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுனேன் அப்படின்னா நான் முழு நேர அரசியல்வாதியா மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்காக முழுசா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரியானதா தோணுது. ஏன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு இங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் இங்க அப்படி இல்லாம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதை சரியா பண்ணணும். அதனால முழு நேர அரசியல்வாதியை நான் மாறிடுவேன், இதுக்கப்புறம் என்னோட படங்கள் நான் நடிக்க மாட்டேன், சினிமாவை விட்டு விலகிறோம் அப்படின்னு தளபதி விஜய் எடுத்த முடிவு எனக்கு சரியானதா தோணுது. என்னதான் இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இனிமே தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். உங்களுடைய எண்ணம், தளபதி விஜய் சினிமாவை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னது பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. நடிகர் தளபதி விஜய்க்கு நான் மிகப்பெரிய ரசிகன், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒரு நடிகனா அந்த நடிகருடைய மிக தீவிரமான ரசிகர் நான். ஆனா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப நான் அவருக்கு தொண்டனா இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நான் தலைவரா ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில அரசியல் கோட்பாடுகள் இருக்கு, அவரோட கொள்கை என்ன இருக்கு, அவரோட அரசியல் அணுகுமுறை இருக்கு, அவரோட கூட்டணி என்னவா இருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் பார்த்து அவரோட செயல்பாடுகளை பொறுத்து தான்
அந்த கட்சிக்கு நம்மளோட ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ உங்களோட கருத்து என்ன? தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சாருப்பா, அதை பத்தி எனக்கு வேற கவலையே கிடையாது, நான் அவரை தான் ஆதரிப்பேன், அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் வரட்டுங்க, வந்து என்ன பண்றாருன்னு பார்ப்போம், பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.